நடுவானுல பறந்துட்டு இருக்கிறப்போ உலகத்தோட மிகப்பெரிய ஏர்பஸ் A380 விமானத்துல இருக்கிற 4 என்ஜினும் ஒரே நேரத்துல ஆஃப் ஆயிட்டா என்ன ஆகும்? விமானம் உடனே டப்புன்னு கீழே விழுந்து நொறுங்கிடுமா? நிறைய பேர் நினைக்கிறது போல விமானம் உடனே கீழே விழுந்து விபத்தாகாது. அதுதான் நிஜம். என்ஜின்கள் முழுசா நின்னுட்டா கூட A380 உடனே கீழே விழாது. அதுக்கு பதிலா அது கிளைடிங் மோட் எனப்படும் மிதக்கிற முறைக்கு மாறிடும். அதோட இறக்கைகள் உருவாக்குற லிஃப்ட், அதாவது அந்த மேலெழும் விசை காரணமா அது பாட்டுக்கு காத்துல மிதந்துட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய வெயிட் இருந்தாலும் A380க்கு செம சூப்பரான ஏரோடைனமிக் திறன் இருக்கு. அதாவது 10 கிலோமீட்டர் உயரத்துல என்ஜினே இல்லாம கூட இதால கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மிதந்தே போக முடியும். பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட்டை ரீச் ஆக இது தாராளமான தூரம். ஆனா என்ஜின் நின்னுட்டா கரண்ட் எப்படி கிடைக்கும்? அதுக்காகத்தான் ஒரு குட்டி அவசர டர்பைன் வச்சிருக்காங்க. இது பிளேனோட அடிப்பகுதியில இருந்து வெளியே வந்து காத்து மூலமா வேகமா சுழல ஆரம்பிக்கும். இது மூலமா பைலட்டுகளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியும் ஹைட்ராலிக் பிரஷரும் கிடைச்சிரும். இதனால பைலட்டுகளால நிலைமையை கண்ட்ரோல் பண்ணி விமானத்தை பத்திரமா லேண்ட் பண்ண முடியும். லாஸ்டா உங்களுக்கு ஒரு கேள்வி, உலகத்திலேயே அதிக விமானம் இருக்கும் நாடு எது? அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Information is wealth.